பிரிட்டன்ல இங்கிலாந்துல பிரதமர் சைக்கிள்ல பாராளுமன்றத்துக்கு போய் கொண்டிருக்காரு. சாலையில் போய் சாதாரணமா கடையில பொருள் வாங்கிட்டு போயிட்டு மக்கள் மிஸ்டர் போரிஸ் ஒரு செல்ஃபி ப்ளீஸ் அப்படின்னு ஓகே ஓகே இன்னும் போரிஸ் பிரதமரோட மக்கள் சாதாரணமா செல்ஃபி எடுத்து போயிட்டு இருக்கான். கேரளாவில் ஒவ்வொரு தலைவர்களும் அவ்வளவு எளிமையா இருக்கிறாங்க. சாதாரணமா முதலமைச்சர் தேநீர் கடையில தேநீர் குடிச்சிட்டு போறாரு. சாதாரண ஒரு குடிமகன் பக்கத்துல கால் மேல் கால் விட்டு பத்திரிகை பிடிச்சிட்டு இருக்கான். முதலமைச்சரை கண்டுக்காம இருக்கான். அம்மா மம்தா பானர்ஜி மேற்கு வங்க முதல்வர் அசம்பிளி சட்டசபைக்கு போகும்போது வண்டி பழுதாயிருது. உடனே சாலையில போற ஒரு தம்பியை நிறுத்தி என்னை கொண்டு அந்த அசம்பிளியில கொஞ்சம் இறக்கி விட்டுருப்பான்ட்டு அவன் மோட்டர் பைக்கில் ஏறி போறாங்க. அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டு தலைவர்களை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நிறுத்திடுவாங்க. எந்த பகுதியும் போக முடியாது. இப்ப நம்ம ஐயா மோடி வர்றாரு பாருங்க. இந்த மாநிலத்துல ரோடு ஷோ கருத்தை பேசுறது கிடையாது. கையை மட்டும் ஆட்டிக்கிட்டே போயிடுது. நீங்களும் ஏப்ரல் 19 கையை மட்டும் அப்படி ஆட்டிட்டு வந்துடணும். 10 ஆண்டு கால ஆட்சியில எது ஒன்னையும் எடுத்து பேச முடியாதவர்கள் இவர்கள் தான். ஓராண்டு ஈராண்டு அல்ல, 10 ஆண்டுகள் ஆண்டிருக்காங்க. வலிமை மிக்க ஒரு அதிகாரம். முழுக்க முழுக்க இப்ப காங்கிரஸ் ஆட்சியில கூட கூட்டணி ஆட்சி, மற்ற கட்சிகளின் தயவு தேவைப்பட்டது. இவருக்கு தனித்த பெரும்பான்மை, முழு அதிகாரம் கொடுத்தார்கள் 2 முறையும். என்ன நடந்திருக்கிறது என்று பாருங்கள். ஒரு தாண்டோன்றித்தனமான ஒரு கொடுங்கோன்மை ஆட்சி. திடீர்னு பணம் செல்லாது என்பது, எண்ணெய்ன்னு உன்னை உருவாக்கி அந்த எண்ணெயை கொண்டு வந்தது காங்கிரஸ். அதை செயல்படுத்தி பழி வாங்குவது இவர். யாரை பிடிக்கலையோ எண்ணெயில தூக்கி உள்ள போட்டுருவாங்க. இப்ப எங்களை எடுத்துக்கிறீங்க. நாங்க என்ன சமூக குற்றம் பண்ணோம், என்ன தீவிரவாத செயலில் ஈடுபட்டோம், எங்களால் அந்த நாட்டில் சட்டம் ஒழுங்குக்கு என்ன கேடு வந்தது, எங்க பிள்ளைகள் வீடுகளில் எதுக்கு எண்ணெய் ரைடு? காரணம் என்ன? எண்ணெயை நோக்கி லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஓடி வர்றாங்க. அதை தடுக்கணும்னா என்ன பண்றதுன்னா, இந்த ரைடை போட்டா அப்ப பயப்படுவாங்க, நம்ம வீட்டுக்கு ரைடு வந்துடுன்ட்டு பெற்றோர்கள் பிள்ளைகளை எண்ணெய் நோக்கி அனுப்ப பயப்படுவாங்க. அதுக்கு தான் இந்த வேலை. இது எங்கே நேர்மை இருக்கு, எங்கே உண்மை இருக்கு? எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாது என்று அழித்து ஒழிக்க நினைத்தால் இந்த நாட்டில் ஜனநாயகம் எங்க இருக்கும்? எதிர்கருத்தே எழக்கூடாது என்று குறவழியை நெறித்தால் இங்க எங்கே மக்களாட்சி மலரும்? சர்வாதிகாரம் என்று கூட சொல்ல முடியாது என் உடன் பிறந்தவர்களே. இதை கொடுங்கோன்மை என்றுதான் சொல்லணும். சர்வாதிகாரம் என்பதற்கும் கொடுங்கோன்மைக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.